ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருப்பீங்க. நம்ம இந்த வீடியோ பார்த்துட்ருக்குற எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. சரி, ஓகே. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்துட்டு சொல்லியிருக்கிறேன், ஒடிசாவில் வந்துட்டு ராஜா பண்டிகை போயிட்டுருக்குது. இன்றைக்கி வந்து 2வது நாள் வந்துட்டு இன்றைக்கி. நேற்று வந்துட்டு என்ன செஞ்சுருப்பாங்கன்னா, ஒடிசாவில் வந்துட்டு ஒரு போடா பித்தம் ஒரு ஸ்வீட் செஞ்சு சாப்பிட்ருப்பாங்க. நேற்று செய்கிறான்றதை நம்ம இருந்தோம். ஆனால் வந்துட்டு நம்ம வீட்டில் செய்யக்கூடாது, பெரிய மாமனார் இறந்ததுனால அடுத்து மறுநாள் செஞ்சுக்கலாமா, இல்லைனா அதுக்கு முன்னாடியே செய்யணும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் நம்ம இன்றைக்கி செய்கிறோம் போடா பித்தா ஸ்வீட்டை. அந்த வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நான் தான் செய்ய போகிறேன். எனக்கு இதுக்கு முன்னாடி செஞ்சது கிடையாது. ஒடிசாவில் வந்துட்டு அண்ணி செஞ்சு தருவாங்க, அந்த ராஜா பண்டிகைக்குமே செய்வாங்க, மற்ற நாளில் கூட செஞ்சு தந்துருக்குறாங்க. எனக்கு உண்மையில் ஒடிசாவில் எனக்கு பிடிச்ச ஸ்வீட் எதுனாக்கா அந்த போடா பித்தா ஸ்வீட் மட்டும்தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸ்வயம் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி தான் செய்ய போகிறோம். அண்ணி வந்துட்டு அடுப்பில் செய்வாங்க, பெரிய பாத்திரத்தில் வச்சு. ஆனால் இங்கே அந்த மாதிரி செய்ய முடியாது, அடுப்பில் வச்சு. நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். எப்படி வருதுன்னு தெரியல. வாங்க எப்படி செய்கிறோங்கிறத நான் பார்க்கலாம். சரி வாங்க, வீடியோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உடச்சுக்காமி எங்கே உடைக்க வர கொண்டா நான் உடைக்கிறேன். உடனே ஒரு தேங்காய் உடைக்கி ஊடு ஊடா போயிட்டுருக்கோம். இந்த கட்டையில் வச்சு உடைக்கலாங்க தேங்காய். நம்மக்கிட்ட கத்தி கிடையாதுங்க தேங்காய் உடைக்கிறதுக்கு, அதனால தான். அழகாக வந்துருச்சா? வாவ், சூப்பராக வந்துருச்சு. ரவுண்டு ஷேப்பில். எங்கே கண்ணா பண்ணான்னு உடைப்பியோன்னு நினச்சேன். செதறு தேங்காய் மாதிரி உடைச்சிருவேன்னு நினச்சேன். இதை வந்து இதே பண்ணி துருவிகவா? ஒரு ஒன்று துருவிக்கிறேன், ஒன்று வந்துட்டு பீஸ் பீஸாக கட் பண்ணிக்கிறேன். சரி, இந்த எண்ணெய் அறுத்து ஊற்றிட்டு போ. எனக்கு ரொம்ப சோறு. என்ன தேவைப்படும் தான்? ஐயோ, நெய் வாங்கிட்டு சொல்ல மறந்துட்டேன். நெய் வேணும். சரி, இப்போ ஈங்குற தானே போகிற? சரி, நெய் பாக்கெட் வாங்கிட்டா. சின்ன பாக்கெட்டு போதும். காசு உங்ககிட்ட காசா இல்லை? அஸ்கு புஸ்கு போ. சரி, வாட்டில் நெய் மறந்துடாத. நெய் பேக்கெட் வாங்கிட்டு போய் டப்பா வேண்டாம், கொஞ்சமாக போதும். வா வா, இன்னும் முன்னே போக விட மாட்டான் பாரு. தூக்கிட்டு போய் எனக்கு என்ன, எனக்கு வேலை கிடக்கு சாப்பிட்டு. உங்கள்கிட்டலாம் பேசிகிட்டு இருந்தால் எனக்கு வேலையாகாது. இப்போ நான் பாத்திரம் நினச்சிட்டு இருந்தேன். அப்பப்பாவுக்கு சாக்லேட் வாங்கிட்டு வரும். ஒரு டான்ஸ் ஆகுது. என்ன கோவம்? அம்மா தூக்குறேன், அம்மா தூக்குறவா? அம்மா கடைக்கு அழைச்சிட்டு போறேன். போக்கு தேங்காய் வேணுமா? தேங்காய் அவ்வளோதான். அழுக நின்றுச்சு. ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு. சரி சரி, நினச்சி பார்த்து அழுகும். சரி வா, வாங்க நம்ம போடா பித்தா செய்யலாம். அதுக்கு தேவையானதை நம்ம வந்துட்டு இங்கே எடுத்து வச்சுருக்கோம். அவள் கொஞ்சம் எடுத்துக்கலாம், அளவு சொல்கிறேன். அப்புறம் ரவை. என்னம்மா? இரு வரேன். ரவை, அப்புறம் பால் வேணும். ரவை, செர்ரிப்பழம், முந்திரி, அவல், வெல்லம். இந்த வெல்லம் இல்லை. என்ன அம்மா 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 இங்கே தான் பேச விட்றியா? அப்போ என்னப்போ அந்த வேலை பண்ணிகிட்டு இருக்கிற? வெல்லத்தை உடச்சிக்கலாம். இந்த வெல்லம் வேணாம். இந்த வெல்லம் வந்துட்டு ஹைட்ரோஸ் போட்டதுங்க. இந்தமாரி வெல்லம் வாங்கும்போது நம்ம பார்த்து வாங்கணுங்க. இந்தமாரி கருப்பு கலர் வெல்லம் வந்துட்டு நல்லது. இதில் வந்துட்டு ஹைட்ரோஸ் சேர்க்க மாட்டாங்க. இந்தமாரி வெள்ளை கலரில் வருதா வெள்ளம், இது வந்து ஹைட்ரோஸ் சேர்ப்பாங்க. ஆனால் மேக்ஸிமம் எல்லோரும் விரும்புகிறது வெள்ளை வெள்ளம் தான் விரும்புவாங்க. ஆனால் ஹைட்ரோஸ் கெமிக்கல் இது சேர்க்குறாங்க. ஹைட்ரோஸ் பட்டாலே வந்துட்டு என்னாகும் தெரியுமா? ஒயிட் கலரில் மாறுறது. அது ஒரு எனக்கு கெமிக்கல் தான். அதனால தான் இந்தமாரி ஹைட்ரோஸ் கொஞ்சம் கலக்கிறதுனால வெள்ளை கலரில் போயிடுது. ஆனால் இதுதான் பெஸ்ட்டு. இதை பார்த்துட்டு இது வேணாம்னு சொல்லிவிட்டேன். அதுக்கப்புறம் இது வாங்கிட்டு வந்தாங்க. எங்கள் ஊரில் அச்சு வெள்ளம் பெரிய வெள்ளமாக இருக்கும், குட்டி குட்டியாக இருக்கும், மிட்டாய் சைஸில் இருக்குது பாருங்க. நான் இங்கே வந்து தான் நான் பார்க்குறேன் அந்த வெள்ளத்தை.
சரி ஓகே. அப்புறம் வந்துட்டு நமக்கு தேங்காய் தேவைப்படும், அது உடச்சிருக்கு, அவ்வளோதான். ஓரளவுக்கு அடித்து எடுத்துட்டேன். இங்கே ஒரு தூள் தூளாக தான் இருக்குது. நம்ம ஊற வைக்கணுமா, ஊற வைக்கிறதுல கரைஞ்சிரும். அப்புறம் வந்துட்டு நம்ம மிக்சியில் வேறு அரைக்கணும், அதெல்லாம் தெரிஞ்சு அதுலேயே நமக்கு அடிச்சிடும். ஒரு வாழலை கொண்டுட்டு வர சொன்னால் பாருங்கள் எத்தனை வாழலை, எல்லாமே வேஸ்ட்டு தான். நமக்கு வந்துட்டு இவ்வளோ தான் தேவைப்படும், இதில் பாதி தான் தேவைப்படும். இது வந்து கம்பெனிலேருந்து பறிச்சிட்டு வந்திருக்காங்க, இப்போ தான் வந்தாங்க. இதுதான் அளவு பாத்திரம். இது வந்துட்டு 1/2 கிலோ ரவை பிடிக்குது. இதில் வந்துட்டு ஒரு கப்பு, ஒரு 1/2 கிலோ ரவை. இந்த அளவுக்கு நம்ம அவல் எடுத்துக்கிட்டோம். இந்த டம்ளர் ஒரு டம்ளர் அளவு இது நம்ம அலசி இதில் போட்டுக்கலாம். அதே அளவு பாத்திரத்தில் வந்துட்டு பால் எடுத்துக்கிட்டேன் பாருங்கள். இதில் நம்ம பால் ஊற்றிக்கணும். லைட்டு தண்ணி அதே அளவு பாத்திரத்தில் வந்துட்டு சர்க்கரை எடுத்துக்கிட்டோம். அதை அப்படியே ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஊறணுங்க. நல்லா இந்த ரவை வந்துட்டு பாலில் நல்லா ஊறணும், ஒரு 10 நிமிஷம் ஊறணும். அதனால் மிக்ஸ் பண்ணி இந்த வெல்லம்லாம் நல்லா கரையணும். வெல்லம் இதில் வந்துட்டு பாதி கரைஞ்சிரும், ஏன்னா வந்து குட்டி குட்டியாக இருக்குதுங்க, அந்தளவுக்கு நம்மளால் உடைக்க முடியலை. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. நல்லா மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். 10 நிமிஷம் ஊறுற வரை நம்ம அந்த தேங்காவை துருவி வச்சுக்கலாம். 10 நிமிஷம் ஊறிடுச்சு. இடையில ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள் நல்லாவே ஊறிடுச்சு. இதில் வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த தேங்காய் பூ இருக்குல்ல, அதை வந்துட்டு நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு தேங்காய் பூவாகவும் நம்ம போட்டுக்கலாமா, பீஸ் பீஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம். நம்ம வந்துட்டு பூவாக திருவி போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் இதில் வந்துட்டு ஜீரகம், அதுக்கப்புறம் வந்துட்டு ஏலக்காய் பவுடராக போட்டுக்கலாம். நம்மக்கிட்ட பவுட்ரு கிடையாது, ஏலக்காய் தான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு மிளகு, ஒரு 4 மிளகுங்க. அப்புறம் கொஞ்சமாக இஞ்சி எடுத்திருக்கேன். அதை நம்ம வந்துட்டு இஞ்சி கட் பண்ணி போடணும். இது எல்லாமே நம்ம மிக்ஸில் தான் அரைக்க போகிறோம், அதுக்காகத்தான். அதுக்கப்புறம் 3 இலை போட்டிருக்கோங்க, பிரியாணி இலை. இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம மிக்ஸியில் அரைச்சி எடுத்துக்கலாம். தோசை மாவு பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த போடாபித்தா ஸ்வீட் வந்துட்டு மேக்ஸிமம் பச்சரிசியில் தான் செய்வாங்களாம். அன்னிமே பச்சரிசியில் தான் செய்வாங்க. ரவையிலையும் செய்யலாமா, ஸ்வயன் சொன்னாங்க ரவையில் செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னாங்க. ரவையில் கொஞ்சம் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும், அதுக்காகத்தான் ரவையில் செய்கிறோம். நம்மளுமே பாருங்கள் அரைச்சி எடுத்துட்டோம். நல்லாவே வந்துட்டு தோசை மாவு பதத்துக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டோம். இதுக்கு வந்துட்டு நம்ம என்ன சேர்க்குறோன்னா, தேங்காய் வந்துட்டு நம்ம பீஸ் பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதுவுமே சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து முந்திரியுமே நம்ம சேர்த்துக்கணும். இதில் வந்துட்டு நம்ம எதனாலும் போட்டுக்கலாம், பாதாம் போட்டுக்கலாம். அப்புறம் நெய், நம்ம தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த தேங்காயும் அப்புறம் முந்திரியும் நம்ம வந்துட்டு நெய்யில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சோம்லங்க அந்த மாவு, அந்த மாவில் வந்துட்டு 3 ஸ்பூனுங்க நெய் எடுத்திருக்கேன். நெய் வந்து சின்ன ஸ்பூன், அதனால தான் 3. பெரிய ஸ்பூனாக இருந்தால் 1 ஸ்பூன் போதும். அப்புறம் நம்ம வந்துட்டு நெய்யில் வதக்கி வச்சுருந்தோமா தேங்காய், அடுத்து முந்திரி, இது 2யுமே இதில் நம்ம போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சால்ட்டு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் சோடாப்பு, சமையல் சோடா அது போட்டிருக்கேன். இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வந்துட்டு குக்கரில் தான் செய்ய போகிறோம். இந்த குக்கரில் வந்துட்டு நல்லா இதில் எண்ணெய் தடவிக்கலாம். இந்த குக்கர் ஃபுல்லாகவே நான் வந்துட்டு எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். அடுத்து நம்ம வந்துட்டு இந்த வாழலையில் வந்துட்டு நம்ம நெய் தடவிக்கலாம். ஏன்னா குக்கரில் வச்சு அதுக்கப்புறம் இந்த வாழலையில் தாங்க நம்ம வந்துட்டு மாவு ஊற்ற போகிறோம். அதனால தான் அது கருகாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம நெய் தடவிக்கிறோம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஒரு 3 பீஸு வாழை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுலேயுமே நம்ம நெய் தடவிக்கலாம்.
வாழலை லைட்டாக நம்ம சூடு பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் நெய் தடவணும். வாழை கொஞ்சம் கருகின மாதிரி ஆயிடுச்சு. அதுதான் வாழையில் கொஞ்சம் செவந்த மாதிரி இருக்குது. நம்ம இதில் வந்துட்டு நம்ம குக்கரில் வச்சுக்கலாம். குக்கரில் வந்துட்டு ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி நம்ம வைக்கணும். அதை 3 பீஸ் வாழை மட்டும் எடுத்துருக்கிறேன். அந்த 3 பீஸை மட்டும் நம்ம வந்து கவர் பண்ணுற மாதிரி உள்ளே வச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம மாவு ஊற்றணும். நம்ம மாவு ஊற்றியாச்சுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு தான் மாவு வந்திருக்கு. மாவு வந்துட்டு ஃபுல்லாக வரல. அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இந்த மாவு மேலே என்ன போட போகிறோம்னா, இதுக்கு பேர் தெரியலைங்க, என்னன்னு தெரியல. ஆனால் ஸ்ட்ராபெரியை குட்டி குட்டியாக கட் பண்ணதான்னு தெரியல. ஆனால் இது ஒரு பேக்கெட்டு வாங்கிட்டு வந்தாங்க. ரெட் கலர் எல்லோ கலர்ன்ட்டு இருக்குது. இது என்ன ஃப்ரூட்ஸ்லாம் எனக்கு தெரியல. ஆனால் கேக்கெல்லாம் நான் சாப்பிட்ருக்கேன். ஆனால் ஸ்ட்ராபெரியோட பீஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம வந்துட்டு தேங்காய் பீஸ் கட் பண்ணி வச்சுருந்தோமா, அதையுமே நம்ம வந்துட்டு இதில் நம்ம வச்சுக்கலாம். இது சும்மா ஒரு டெக்கரேஷனுக்காக தான், இது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதையுமே நம்ம இதில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு முந்திரியுமே நம்ம போட்டுக்கலாம். அவ்வளோதான், இது மூடி போடலாம். நல்லா வரணும்னு சொல்லிட்டு நான் வந்து கும்பிட்டேன்னா அதுக்கு ஸ்வயம் சிரித்தாங்க. ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். ஏன்னா குக்கர் வந்து ஒரு சூடாகிறதுக்கு லேட் ஆகும்ல, அதுக்காகத்தான். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம லோ ஃப்ளேமில் மாற்றிக்கலாம். ஒரு 20 நிமிஷம் இருக்கட்டும். வயசானவங்க கூட இந்த மாதிரியெல்லாம் உட்காந்துட்டு வேலை வாங்க மாட்டாங்க. நீ பண்ணுறது, நீ சமைக்கிற மாதிரி இருந்தால் நீ தான் எல்லாமே செய்யணும். இது எனக்கு எடுத்து வச்சு அலச தெரியாதா? தோடு சீவலை, ஒன்று சீவலை, உருளைக்கிழங்கு போக முடியாது. நீயே பண்ணிக்க எல்லாத்தையும். எனக்கு பாத்திரம் இருக்கு, இவ்வளவு நல்லா. ஓகே, ஒரு 20 நிமிஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் எடுத்து பார்த்தங்க, இப்படி இருந்துச்சு. ஒரு கத்தி எடு, கத்தி கூட வச்சு பார்க்கலாம். வெந்துருச்சு வகையான குட்டி ஆற வச்சா கரெக்டாக இருக்குமா? ஆ, ஒட்டுது கையில், எங்கேயும் ஒட்டுறது. ரவாவெல்லாம் ஒட்டாது. அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் வச்சு நாங்கள் எடுத்து பார்த்தோம். இந்த அளவுக்கு வந்திருக்கு. லைட்டாக கருகிருச்சுங்க. நம்ம வந்துட்டு அதுதாங்க பதம். ஃபஸ்ட்டில் நம்ம எடுத்தோம், அதுதான் பதம், அதுதான் கரெக்டானது. கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் வச்சதுக்கப்புறம் பாருங்கள், கொஞ்சம் கருகிருச்சுங்க. ஆனால் உண்மையிலும் நல்லா வந்திருக்குது. கேக்கு ரெடி பண்ணியாச்சு. கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் தான் வெட்டணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் கேக்கு வச்சுட்டு நாங்கள் சாப்பிட போகிறோம். மதியம் சாப்பாடு தாங்க. மணி பாருங்கள் எத்தனைன்னு, மணி 3 மணி ஆயிடுச்சுங்க. ஸ்வயன் தான் வந்துட்டு குழம்பு செஞ்சாங்க. குழம்பு வந்து சாம்பார் தான், அதான் சாப்பிட போகிறோம். நேற்று வந்து சிக்கன் குழம்பு செஞ்சோமா, அது கொஞ்சம் மீதி இருந்ததுங்க. அதுதான் நான் சாப்பிட போகிறேன். சுயம் சாப்பிட மாட்டாங்க. இன்றைக்கி திங்கட்கிழமை, அவங்க நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. அதனால தான் நாங்கள் தட்டுமே தனித்தனி தட்டில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம், ஒன்றா சாப்பிடலை. ஏன்னா நான் சிக்கன் போட்டு சாப்பிட்றதுனால அவங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால தான் எனக்கு வந்துட்டு சாம்பார் ஊற்றிட்டாங்க. நான் வேண்டான்னு சொன்னேன், அதுக்கு தான் அள்ளிக்கிட்டாங்க. ஏன்னா நான் சிக்கன் குழம்பு இருக்குது, அதெல்லாம் சாப்பிட போகிறோம், அதுக்காகத்தான். போயிரு, நான் வரமாட்டேன், கூட சாப்பிடவே மாட்டேன். பக்கம் வரக்கூடாது, நான் சிக்கன் குழம்பு சாப்பிட்றேன்னா அதுக்காக. போடா பித்தா வெட்ட போகிறோம். ஹாப்பி பர்த்டே சொல்லு. அந்த கத்தி எடுத்துட்டு வாடி, இது வேணாண்டி, இது வெட்டாது. அந்த கத்தி எடுத்துட்டு வேண்டாம், அது ஷார்ப்பாக இருக்குது. இது பாருங்க, ஷார்ப்பாக இல்லை. உண்மையில ரொம்ப டைட்டாக இருக்குது. பாருங்க எந்த அளவுக்கு வந்திருக்குன்ட்டு, சூப்பராக வந்திருக்கு. நல்லா இருக்கா? இதான் போடா பித்தா. ஏய், என்ன கொடுக்காம நீ மட்டும் திங்கிற? இன்னும் கொஞ்சம்
சூப்பராக இருக்கு. வா கொடுத்துட்டு வா அப்படியே. வா. இந்த ஒரு பீஸ் எங்களுக்கு, இந்த ஒரு பீஸ் அவங்க சுத்த பார்ப்போம். தான் கொண்டு போ. காசு இல்லைம்மா, காசு இல்லை, விடு. காசு இல்லடி. எங்க பார்த்த காசு? எங்க இருக்கு காசு? 2 ரூபா இருக்கு. ஐஸ் வாங்க. அங்க 2 ரூபாய்க்கு ஐஸ் கொடுக்க மாட்டாங்க. ஐஸ் வாங்க போக மாட்டான், சித்தப்பா ரூமுக்கு தான் போகிறான். ஏன்னா ஐஸ் வந்துட்டு கீழே தான் விற்றுட்ருக்காங்க. நன்றி, நான் நன்றின்னு சொல்லுவாங்கள்ல, அதை சொல்கிறான். ஹாய் நன்றி. சரி ஓகே, நாங்களும் வந்துட்டு இந்த ஸ்வீட்டு செஞ்சு சாப்பிட்டோம். உண்மையிலும் நல்லா இருந்துச்சுங்க. ஒடிசாவிலே வந்துட்டு பச்சரிசியில் செய்வாங்க, அதுவுமே நல்லா தான் இருந்துச்சு. அதை விட உண்மையிலே இது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ரவையில் செஞ்சுக்கலாம், பச்சரிசி ஊற வச்சு நம்ம அரைச்சிக்கலாம், அதுலேயுமே நம்ம செய்யலாம். ஆனால் வந்துட்டு பச்சரிசியை விட ரவை வந்துட்டு கொஞ்சம் டேஸ்ட் நல்லா தாங்க இருக்குது. இது வந்துட்டு ஒடிஷா ரெசிபி. ஒடிஷாவில் தாங்க கையெடுமா, ஒடிஷாவில் தாங்க இது செய்வாங்க. நம்ம தமிழ்நாட்டில் செய்வாங்களா என்னன்னு தெரியல, செய்வாங்க. ஆனால் வேற ஒரு பேராக வச்சுவாங்க, அது தான் நினைக்கிறேன். சரி ஓகே, வீடியோ பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். இன்றைக்கான வீடியோவில் தான். வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், வீடியோ பற்றின கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்த நல்ல வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.